பைரவி அப்புறமும் மகா இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என் பையன் மாறிக்கிட்டு வரான். சீக்கிரமாகவே என் பையன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிற மாதிரி இருப்பா. அவங்க பெரியம்மாவே எதிர்த்து பேச போகிறான்றாங்க. அக்கா இதெல்லாம் நடக்குமாக்கான்றாங்க. டே ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க? இல்லைக்கா நீ என்ன நினைச்சாலையோ அவங்க பெரியம்மா கிட்ட இருந்து சிவாவை பிரிக்க முடியாதுக்கா. அது ஒரு காலமும் நடக்காது. டே கண்டிப்பாக நான் என் பிள்ளை சிவாவை பிரித்து காமிப்பேன் அவங்க பெரியம்மா கிட்ட இருந்து. அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருன்றாங்க. கண்டிப்பாக அதை நடக்கும்ன்றாங்க. ஏன்னா சிவா என்னுடைய புள்ளன்றாங்க. அக்கா உங்களுடைய புள்ளதான்க்கா பேருக்கு. ஆனால் உங்கள் புள்ள உங்கள் பேச்சை கேட்குறானோ இல்லையோ அவங்க பெரியம்மா பேச்சை நல்லா கேட்குறான்றாங்க. டே நீ தேவையில்லாத பேசிட்டு இருக்காது. ஏற்கனவே நானே செம கோவத்தில் இருக்கேன். நீ என்னை கோவப்படுத்தி பார்த்துட்டு இருக்கே. இல்லைக்கா இருக்கிறத சொன்னேன். இங்கே பாரு கொஞ்ச நாள் பொறுமையாரு. அதுக்கப்புறம் இந்த மகாவுடைய ஆட்டத்தை நீ பார்க்க போற அப்படின்ற மாதிரி அவங்க தம்பிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மகாவும் பார்த்தீங்கன்னா செம டென்ஷனில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மகாவுடைய பிளான் என்ன, நம்ம சிந்துவை மகா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்து வரையக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காத நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.